ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் 1/2 கிலோ அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆட்டுக்குடல் எடுத்துருக்குறோம். அதை எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இரைப்பை, இது பார்த்திங்கன்னா சிறுங்குடல், இதுதான் ரொம்ப வளவளப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெருங்குடல். இதோடு சேர்ந்து கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சமாக நுரையீரல் எல்லாமே கலந்து வரும். இப்போ 1/2 கிலோ குடல் வாங்கிட்டு வந்திருக்கு. இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே மிதந்துக்கிட்டு வருதுங்க இல்லையா, அதுதான் நுரையீரல். இந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அதனால தான் மிதந்துட்டு வருது. நம்ம வாஷ் பண்ண அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, செடிகளுக்கு ஊற்றிடுங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அதனால் செடிகளுக்கும் நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். கடையில் 1/2 கிலோ இல்லை அப்படின்னா 1 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம குடல் கட் பண்ணி கேட்கும்போது அதோட கொஞ்சமாக கொழுப்பு, நுரையீரல் கலந்து தான் போட்டு தருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நுரையீரல் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதில் எந்த ஒரு கழிவுகளும் இருக்காது. அதனால் நுரையீரலையும் கொழுப்பையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நுரையீரலும் கொழுப்பும் ஒரு டைம் வாஷ் பண்ணாவே போதும். நுரையீரலையும் கொழுப்பையும் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரைப்பை. நம்ம இரைப்பையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறனால வெளிப்புறத்தை அவ்வளோக்கும் நம்ம எதுவும் அந்த தோலை ரிமூவ் பண்ண முடியாது. வெளிப்புறம் இருக்கிற பகுதியில் அவ்வளோக்கும் நம்மளுக்கு கெடுதல் கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குங்க இல்லையா, அந்த பகுதியில் எல்லோ கலரில் ஒரு மியூக்கஸ் லைனிங் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி கையில் இப்படி தேய்ச்சி விட்டு இழுத்தோம்னாவே வந்துடும். ஒரு சிலர் சுடுதண்ணி ஊற்றியும் எடுப்பாங்க. இது கையில் லைட்டாக இழுத்தாவே வந்துடும். இந்த எல்லோ கலர் லைனிங் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆடு சாப்பிடுது இல்லையா, அந்த ஆடு சாப்பிட்றதுக்கு தேவையான ஜீரண நொதிகள் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும் இரைப்பையில். அதுதான் இந்த எல்லோ கலரில் நம்மளுக்கு தெரியுது. முழு இரைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும். இதோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையாக சாம்பல் நிற கலரில் இருக்கும். வெளிப்புறம் பார்த்திங்கன்னா கம்பளை மாதிரி மொசுன்னு இருக்கும். வெளிப்புறம் அவ்வளோக்கும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் அவ்வளோக்கும் நம்மளுக்கு கெடுதல் எதுவும் கிடையாது. உள்ளே இருக்கிற அந்த மியூக்கஸ் லைனை மட்டும் நம்ம லைட்டாக கை வச்சு இழுத்து விட்டால் போதும். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி 1 by 1 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்குங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம ஒன்றா அந்த மாதிரி அந்த எல்லோ கலர் லைனிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணலாம். நான் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சளும் உப்பும் சேர்த்து நான் பண்ணுவேன். நம்ம எப்படி வேணாலும் க்ளீன் பண்ணலாம். ஆனால் இந்த குடலில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பட் நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சுருவீங்க. க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அல்சர் இருக்கவங்களுக்கு இந்த குடல் கறியை வாரத்தில் 2 நாள் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு அல்சருங்கிற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லை, ஆடோட மற்ற பாட்டில் இருக்கிற சத்துக்களை விட இந்த குடலில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஆடு இலைத்தலைகள்லாம் சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா ஜீரணமாகப்படுற இடம் பார்த்திங்கன்னா இரைப்பை தான். அதனால தான் அந்த இரைப்பையில் அதிகப்படியான சத்துக்கள் மற்ற ஆடோட மற்ற உறுப்புகள் இருக்கிற சத்துக்களை விட இந்த இரைப்பையில் அதிகமாக இருக்குது. ஆனால் விலை பார்த்திங்கன்னா கறியை விட குடல் கறி குறைவு தான். இதே நம்ம ஒரு முழு குடல் வாங்கியிருந்தோம்னா அந்த குடல் முழுசையுமே நம்ம அப்படியே திருப்பி போட்டு ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ ஆட்டோட இரைப்பையில் இருக்கிற உள்பகுதியில் இருக்கிற அந்த எல்லோ கலரில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ ஒரு வழியாக இரைப்பையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இரைப்பை பகுதியை க்ளீன் பண்ணியாச்சு. இரைப்பையை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுங்குடலும் பெருங்குடலும் இருக்குது. பெருங்குடல் பார்த்திங்கன்னா சிறுகுடலால் உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்கள் போக மீத எஞ்சி இருக்கிற பொருட்கள் தான் கழிவுகளாக பெருங்குடலில் தங்கப்படுது. மனிதனுக்கும் அதே தான். இதில் பெருங்குடலில் அவ்வளோக்கும் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. பெருங்குடல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு
க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பெருங்குடல் பாருங்கள் சைஸில் கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்கும். சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சிரிஞ்சில் தண்ணி எடுத்து அதில் வந்து குடலோட ஹோலில் விட்டு பார்த்தேன். எதுவுமே இல்லை, குடல் நல்லா சுத்தமாக தான் இருக்குது. பெருங்குடல் சுத்தமாக தான் இருக்குது. ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இரைப்பையும் பெருங்குடல் சுத்தம் பண்ணியாச்சு. நல்லா சுத்தம் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுகுடல். இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறது சிறுகுடல். இது வந்து இந்த சின்ன குடலுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா மியூக்கஸ் நிறைய இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், சமைச்சு சாப்பிட்றப்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப கவனமாக நல்லா வாஷ் பண்ணணும். இது கட் பண்ணி கொடுக்குறப்ப லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆயிரும், நல்லா தடிமனாகவும் மாறிடும். இது பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒரு எட்ஜில் பிடிச்சிட்டு இன்னொரு எட்ஜில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கசக்கி விடணும். கசக்கி விட்டால் உள்ளே இருக்கிற அந்த சிறுகுடல் உள்ளே இருக்கிற அந்த மியூக்கஸ், அதாவது பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். இந்த இதில் தான் பாக்டீரியாஸ்லாம் நிறையா இருக்கும். அதை ஆடு சாப்பிடுதுங்க இல்லையா, அந்த தாவரத்துலேருந்து அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் அப்படியே உள்ளே போயிருந்துருக்கும். அதெல்லாம் நம்ம இதை சுத்தம் பண்ணாமல் நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு த்ரோட் பெயின் வரும். கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் குழம்பு. இதனால் நல்லா இந்த சிறுகுடல் பகுதி தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும், சிறுகுடல் பீஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கசக்கி விடுறப்பயே பாருங்கள், உள்ளேருந்து ஒரு மியூக்கஸ் படலம் வந்து வெளியில் வரும். லைட்டாக ஜெல்லி மாதிரி வரும், தண்ணியில் கலக்கும். இதை நம்ம எடுக்காமல் நம்ம வந்து அப்படியே நம்ம குழம்பு வச்சு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி 2 எட்ஜிலையும் வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே போதும். சிறுகுடல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது லென்த்தாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆயிரும், தடிமனாகவும் ஆயிரும். தண்ணியே கலர் பாருங்களேன் சேஞ்சஸ் ஆகிருக்கு. தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு. அந்தளவுக்கு இதுக்குள்ளே வந்து நிறைய அழுக்கு இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்பயே உள்ளேருந்து எவ்வளோ இது வருது பாருங்கள். இந்த சிறுகுடல் வந்து வாஷ் பண்ணுறப்ப ஒரு 3 டைம்ஸ் வந்து தண்ணி மாற்ற வேண்டியிருக்கும். பட் நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே நம்ம ஒரு முழு குடல் வாங்கி செய்கிறப்ப நம்ம ஒட்டுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அது தெரியாது. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தண்ணிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு உள்ளேருந்து வெளியில் வருது. ஆக்சுவலாக நம்ம வந்து இரைப்பையில் போகிற சாப்பாடு வந்து சிறுகுடல் தான் வந்து நல்லா உறிஞ்சப்படும். இரைப்பையில் ஓரளவுக்கு அங்கே இருக்கிற ஜீரண நொதிகள் மூலம் ஓரளவுக்கு கூழ்மமாக்கப்பட்டு அந்த சிறுகுடல் வழியாக வரும். அங்கே சிறுகுடல் இருக்கிற ஒரு சில உறிஞ்சிகள் வந்து சத்து பொருட்களை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எஞ்சிய பொருட்கள் தான் வந்து கழிவுகளாக பெருங்குடலில் தங்கும். சிறுகுடல்களால் உறிஞ்சப்பட்ட சத்து பொருட்கள் நம்ம உடம்பில் இரத்தத்தின் மூலமாக கலக்கப்படும். அவ்வளோதான், நம்ம வந்து சிறுகுடல், பெருகுடல், இரைப்பை எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ. நுரையீரல் வந்து கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே கலந்து தான் போட்டு தருவாங்க. நம்ம 1/2 கிலோ தனியாக கட் பண்ணி வாங்குறப்ப. இப்போ வந்து நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் எகைன் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் சேர்த்து எகைன் ஒரு டைம் நான் நல்லா ஒரு திருப்திக்காக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியிலையே நல்லா மூழ்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம்.
குடல் கறி ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த வாஷ் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் டைம் சேர்த்து இழுக்கும். ஆனால் வந்து சத்து பார்த்திங்கன்னா மற்ற கறியில் இருக்கிறத விட இந்த குடல் கறியில் அதிகமாக இருக்குது. குடல் கறி எப்படி ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.